என்னால் அந்த வீட்டில் தனியாக இருக்கவே முடியல மேடம். ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, குழந்தைக்கே ஏதாச்சும் கொடுத்துடலாமா, நம்மளும் எதுனா பண்ணி நான் போயிட்டா அந்த குழந்தைய யார் பார்த்து. அவங்களுடைய கணவர் பெயர் வந்து லோகேஷ். லோகேஷ்ன்ற நபரோட இவங்க இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் 2 வருடம் இனித்ததை தவிர அந்த லோகேஷ் என்பவருக்கு அவருடைய நண்பருடைய காதலி மகாலட்சுமி என்கிற ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. இன்ஸ்டாகிராமில் ஒரு 6-7 மாதம் லவ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. புதருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கழிட்டு பிராவோட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இவன் வெறும் உடம்போட இருக்கிறான். அதை வேற போட்டோ எடுத்து கிளியர் விஷுவல்ஸ் எடுத்து உடலுறவு வைப்பதை விட விஷுவல்ஸ் எடுத்து வீடியோவை எடுத்து இந்த பெண்ணுக்கு அனுப்பி மன உளைச்சலை கடுமையாக உருவாக்குறேன். என்னை அவ்வளோ 3 மாத கை குழந்தை பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தை என்னை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி 60 மாத்திரை சாப்பிட்டுட்டு பொண்ணே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டா அவன் சைடு ஃப்ரீ ஆகிடும், குழந்தை அனாதை, இவர் ஃப்ரீயாக போயிடலாம். இப்போ வரைக்குமே எனக்கு லோகேஷ் ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் போகிறேன், இங்கே இருந்தேன்னா அவன் போயிடுவான், பயம். நான் கூட இருக்கிற வரைக்குமாச்சும் அவன் இருப்பாம்மா, குழந்தைய பார்த்தா மாறிடுவாம்மா. ஆனால் இவளுக்கு என்ன வந்தது கள்ளக்காதலிக்கு? இவ வீடியோ அனுப்புறான். 11 மாதம் குழந்தையா கையில் இருக்கும் போது 10 நாள் காணாம போயிட்டான். இந்த பொண்ணோட பிரச்சனை அப்போதான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோனில் என்கிட்ட சொல்கிறா, வாட்ஸ்அப் காலில், உன்னால தான் அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, நீ எதை காட்டியுமே அவரை மயக்க முடியாது, புள்ளிய காட்டியோ உன்னை காட்டியோ எதையோ காட்டியோ மயக்க முடியாது. ஒரு காலத்துல வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் நம்பர் 1. இன்னைக்கு சொல்றேன் உலகத்திலே நம்பர் லாஸ்ட் நம்மளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு அதை உடைச்சி பீரோல இருக்கிற காசு நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட துணியெல்லாம் எடுத்துட்டு எஸ்கேப். Victim has given the complaint in சிட்லபாக்கம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன். நம்ம சிறப்பான காவல்துறை கம்ப்ளைண்ட் சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஃபைல் இல்ல, ஒரு எஃப்ஐஆர் போடல. 10 நாள் அந்த ஓடிட்டான் ஊரை விட்டு, இந்த பொம்பளையோட போயிருக்கிறான், வீடியோ எடுத்து அனுப்புறான். சிட்லபாக்கம் மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு நானே எங்கள் அம்மா என் குழந்தை நாங்கள் 3 பேர் யாரையும் இல்லாமல் போயிட்டு தனியாக போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க அவனை வரவழைச்சு பேசி ஒரு வார்த்தை சொல்லுச்சு இன்ஸ்பெக்டர் அம்மாவும் அந்த விசாரிச்ச எஸ்ஐ. இதெல்லாம் ஆம்பளைங்க வாழ்க்கையில சகஜம், இதெல்லாம் நீங்க பெருசுப்படுத்திக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ. அதே அவங்க கணவர் இதை பண்ணியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா சொல்லுங்க? யாரோ காதுக்குள்ள வந்து நீ செத்துடுன்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். லோகேஷ், மகாலட்சுமி, இந்த பேரெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பொண்ணுக்கும் என் புருஷனுக்கும் ஏதாச்சும் நீங்க கண்டிப்பா அவனுக்கு ஒரு முடிவு வாங்கி தண்டனை வாங்கி தரணும். நான் எவ்வளோ மேடம் தாங்கியிருப்பேன், தாங்க முடியல. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றது என்னைக்கு இந்த நாட்டின் தேச தந்தை காந்தியடிகள் சொன்ன மாதிரி நடுராத்திரி 12 மணிக்கும் கழுத்துல 10 சவரன் நகையோட ஒரு பொண்ணு நடு ரோட்ல நடந்து போற, அவளை ஒரு தொந்தரவு இல்லாம அவ வீடு போய் சேர்ந்தானா அன்னைக்குதான் இந்த நாட்டுக்கு சொந்தம். இது அக்னி கிரைம் டைம். உண்மையை தேடி. அக்னி நியூஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம கூட ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ண போகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கிரைம் அசோசியேஷனோட சேர்பர்சன் டாக்டர் சாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக நேற்று சென்னை ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருந்தீங்க. அதில் வந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருந்ததா சொல்லியிருந்தீங்க. ஒரு பெண்ணும் அவங்களோட 2 வயது குழந்தையும் பாதிக்கப்பட்டிருந்ததா சொன்னீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. என்னென்னா அந்த அஃபெக்டட் விக்டிம் பேர் வந்து தனலக்ஷ்மி, இனிஷியல் ஏ தனலக்ஷ்மி. அவங்களுடைய 2 வயசு குழந்தை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குதுன்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கேஸு, எவிடன்ஸ். லைக் இந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருக்கு. அதில் 2 வருஷம் அந்த பொண்ணுடைய குழந்தைகள் ஃபார்ம் ஆகலை வயிற்றில். ஆனால் 2 வருஷம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க கணவனும் மனைவி. அவங்களுடைய கணவர் பெயர் வந்து லோகேஷ். லோகேஷ்ன்ற நபரோட இவங்க இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கை 2 வருடம் இனித்ததை தவிர ஒன்ஸ் இவங்க வந்து 5 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த லோகேஷ் என்பவருக்கு அவருடைய நண்பருடைய காதலி
முன்னாள் காதலின்னு சொல்லலாம். மகாலட்சுமி என்கிற ஒரு பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பில் எப்படின்னா, தன்னுடைய மனைவியை உண்மையாக சொல்லப்போனால் தான் மனைவியும் தான் குழந்தையும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு மோசமாக போச்சு. அதனால் இந்த தனலக்ஷ்மின்ற பொண்ணு 2 தடவை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 2 தடவையும் பை காட்ஸ் கிரேஸ் தான் அவங்க பொழைச்சது. உண்மையாகவே ஆண்டவனுடைய செயல் அவங்க பொழைச்சது. 60 மாத்திரை எடுத்து தூக்க மாத்திரை எடுத்தால் அந்த நபர் பொழைக்கிறதே கஷ்டம். அதுவும் கையில் 3 மாதம் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்ருக்கு அந்த மெடிசன். அது அந்த குழந்தையும் பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை தான் அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்ணை காப்பாற்றி அவங்களுடைய ஒற்றை தாயார், ஹஸ்பண்ட் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க, சிங்கிள் மம். அவங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வெறும் வீடு வீடாக போய் 10 பாத்திரம் விளக்கி கூலி வேலை செய்து அவங்கள காப்பாற்றி வராங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா அவங்களுக்கு இந்த பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறியாக போகும்பொழுது அந்த குடும்பமே நில குலைஞ்சு போச்சு. அப்போ என்கிட்ட இந்த விஷயங்களை வந்து சொன்னாங்க. நான் டீட்டெயிலாக கேட்கும் பொழுது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதனால அவன் விட்டுட்டு போனான். முதல்ல வந்து நான் என்றைக்குமே தவறு செஞ்சவனை விட முதல்ல தவறு நடக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை முதல்ல நான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை, தெளிவாக தான் இருந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் குறுக்கில் ஒரு ஆள் வந்திருக்கு. அவள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி இருக்கணும்னு ஆதி காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. குரங்கு மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, உண்மையாக சொல்லப்போனால் அது ஏதோ சேத்துல புரண்ட பண்ணி மாதிரி கிடக்கு, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவள் ஆக்வர்ட். இவங்களுடைய நடவடிக்கைகள் அவ்வளோ ஆக்வர்டாக இருக்கு. ஒரு சொந்த மனைவிக்கு அவளை விட்டுட்டு அவ கூட போய் உட்காந்துக்கிட்டு, கான்குபைன், இல்லீகல் கான்குபைன் மீன்ஸ் வப்பாட்டி, அவளோட போய் உட்காந்துக்கிட்டு செக்ஷுவலாக ஆபாசமாக த்ரூ வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக உடலுறவை ஆன்லைனில் வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வீடுன்னு ஒன்று இருக்குது, இல்லை போனால் அவள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயோ கூப்பிட்டு போயிருந்தானா கூட பரவாயில்ல. இந்த 4 கால் ஜீவனை எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன். நாய் காதல்னு சொல்லணும். ஏன்னா ஒரு புதரா போய் தேடி புதருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கழிட்டு பிராவோட முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா. இவன் வெறும் உடம்போட இருக்கிறான். இந்த லோகேஷ்ன்றவன், மகாலட்சுமின்றவன். அதை வேற ஃபோட்டோ எடுத்து, கிளியர் விஷுவல்ஸ் எடுத்து, உடலுறவு வைப்பதை விஷுவல்ஸ் எடுத்து, வீடியோவை எடுத்து இந்த பெண்ணுக்கு அனுப்பி மன உளைச்சலை கடுமையாக உருவாக்குறாங்க. இது ஏன் இந்த பிளான் அவங்க பண்ணுறாங்கன்றத நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சு யோசனை பண்ணோம், எதனால இப்படி. அப்போ தான் என்னென்னா, இந்த பொண்ணுக்கு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை, 2 வயசு ஆகுது அந்த பிள்ளைக்கு. இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஒரு பால் பாட்டில், பால் டப்பா கூட வாங்கி கொடுத்ததில்ல, எதுவுமே பண்ணதில்லை ஒரு அப்பனா. ஆனால் அந்த குழந்தையும் சட்ட பிரகாரம் 5 வயசு தாண்டிட்டால் சட்ட பிரகாரம் கணவனோட தகப்பனோட அந்த குழந்தை சேர்க்கப்படணும். இது சட்டம். இந்த பொண்ணுக்கோ வேலை கிடையாது, பொண்ணு வேலை பார்க்கல, புருஷனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்கு. இதுக்கு வேலையும் இல்லை, குழந்தைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், பொண்டாட்டிக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். டைவர்ஸ் போனால் அவனுக்கு செலவு. அந்த ஒரு காரணத்துக்காக பியூர்லி ப்ராப்பராக மேட் பண்ண கிரிமினல் ஐடியா தான். இட்ஸ் லைக் கிரியேட்டிங் அ கிரிமினல் அகோனி, மென்டல் அகோனி டு த விக்டிம். சொல்லப்போனால் அந்த பொண்ணுக்கு வந்து மென்டல் டார்ச்சர், ப்ரெஷர், இன்னும் வேறு என்னென்னு சொல்லணுமோ எல்லாமே சொல்லலாம். அதுக்கு அந்த மாதிரி கொடுத்து இந்த பொண்ணே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துக்கிட்டா அவன் சைடு ஃப்ரீ ஆகிடும், குழந்தை அனாதை ஆகிடும், இவர் ஃப்ரீயாக போயிடலாம். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணு இங்கே கிடையாது, இவன் இருக்கிறது இங்கே ஒரகடமில் ஒரு கம்பெனியில் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டர். ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறது திண்டிவனத்தில் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே என்ன பண்ணுறாங்க? அவங்க லேப் டெக்னீஷியனாக இருக்காங்க. எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது, லேபுக்கு டெக்னீஷியனா இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்னீஷியனா. ஏன்னா இப்போ பார்க்காத ஆளுக்கிட்டேயே நேரில் இல்லாத போதே இந்த அளவுக்கு இவங்க உடலுறவை ஃபோனில் வைக்கிறவங்க,
அங்கே பெரிய பெரிய பணக்கார பிள்ளைங்கள்லேருந்து எல்லாம் படிக்கும். அங்கே இன்னும் எத்தனை ஆண்மகன்கள் இவர்களுக்கு காதலர்களாக இருக்கிறார்கள் என்று இன்ன வரைக்கும் தெரியும். ஷியோர்லி, இட்ஸ் பியூர்லி, கரெக்டாக சொன்னீங்க. ஷீ இஸ் டூயிங் பர்ஃபெக்ட்லி. அதை பின்னாடி விசாரிக்கும் பொழுது ஆல்ரெடி 3 பேர் இந்த மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட்டே வந்திருக்கு. 3 பேர் விட்டு இப்போ இவர் 4வது ஆளாக வந்திருக்கார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவங்கள ஒரு வாட்டி என்கொயரி பண்ணும்போதும் 1.5 மாதத்தில் கல்யாணம் இருக்குது, எனக்கு 1.5 மாதத்தில் கல்யாணம் இருக்குது. ஆனால் நாங்களும் கேட்டதுலேருந்து இது வரைக்கும் 1.5 மாதம் நிறைய மாதம் தாண்டிடுச்சு. இதில் எந்த 1.5 மாதத்தில் கல்யாணம் இருக்குன்றது இன்ன வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. ஸோ இதே ஸ்டைல், இதே ஆட்டிடியூட், இதே மெத்தட் ஆஃப் டூயிங் த செக்ஷுவல் திங்ஸ், அதை வச்சு ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, இன்றைக்கி ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை எல்லாமே சீரழிஞ்சு கிடக்கு. இதை விட கொடுமை என்னென்னா, அவன் வாழலை, ஆனால் 4-5 நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டுக்குள்ளே வந்து இவங்க இல்லாதப்ப வீட்டு கதவை உடைச்சி வச்சிருந்த நகை பணம் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிருக்கு. இதை விட கொடுமை என்னென்னா, அந்த பொண்ணுக்கு, இந்த பொண்ணுக்கு வந்து அவனே வீடியோ அனுப்பிச்சிருந்தானா ஓகே, புருஷங்காரன் அனுப்பிச்சான், அவனை திட்டலாம். ஆனால் இவளுக்கு என்ன வந்தது? கள்ளக்காதலிக்கு இவ வீடியோ அனுப்புகிறான், இந்த பொண்ணுக்கு ஃபோட்டோஸ் இவ அனுப்புகிறா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்கும், தன்னுடைய கணவனை இந்த மாதிரி ஒருத்தி எடுக்கிறான்னு. ஒரு ஆண்மகன் சைட்லேருந்து பார்க்கும்போது உன் பொண்டாட்டியை வேற ஒருத்தன் வச்சிருக்கிறான், வேற ஒருத்தன் கூட ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னாலே இங்கே எரியும், கொலை வரைக்கும் போயிடும். ஆனால் அதே ஒரு பொண்ணுக்கு மட்டும் சட்டம் இருவருக்கும் சமம். இதில் என்ன கொடுமைன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளவும் பண்ணிட்டு இருக்க ஆள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க மேலேயேவா சார்? இவங்க கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் சிட்லபாக்கம் ஸ்டேஷனில். விக்டிம் ஹஸ் கிவன் த கம்ப்ளைண்ட் இன் சிட்லபாக்கம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன். கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம சிறப்பான காவல்துறை ஒரு காலத்தில் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அப்புறமா நம்ம ஆளுங்க தான் ஸ்காட்லாண்ட் போலீஸ்க்கு அப்புறம் இது தமிழ்நாடு போலீஸ் நம்பர் 1. இன்றைக்கி சொல்கிறேன், உலகத்திலே நம்பர் லாஸ்ட்டு நம்மளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நோ சிஎஸ்ஆர், கம்ப்ளைண்ட் சர்வீஸ் ரெக்கார்டில் ஃபைல் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் போடலை. இவங்க போய் கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆர் காப்பி அந்த நம்பர் கொடுக்கலையா சார்? கம்ப்ளைண்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணலையே. 10 நாள் அந்த ஓடிட்டான் ஊரை விட்டு, இந்த பொம்பளையோட போயிருக்கிறான், வீடியோ எடுத்து அனுப்புகிறான், இதை ஸ்டேஷனில் காட்டியாச்சு. ஸ்டேஷனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லிட்டு இவங்க அவனை வரவழைச்சி பேசி ஒரு வார்த்தை சொல்லிச்சு இன்ஸ்பெக்டர் அம்மாவும் அந்த விசாரித்த எஸ்ஐயும். இதெல்லாம் ஆம்பளைங்க வாழ்க்கையில் சகஜம், இதெல்லாம் நீங்கள் பெருசுப்படுத்திக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோங்க. அதே அவங்க கணவர் இதை பண்ணியிருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா சொல்லுங்கள். நாளைக்கே அவங்க கணவர் வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வைக்க சொல்லலாம், நல்லாயிருக்கும். உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அது எப்படி? காவல்துறையில் இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் சிந்திக்கணும்ல. இந்த பொண்ணு அன்னைக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் 1 இயர் ஆச்சு மேடம். கொடுத்த கம்ப்ளைண்ட் அன்னைக்கு எடுத்திருந்த ஆக்ஷன்னா இன்னைக்கு அவன் அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஃபர்தராக ஆம்பளைங்க மாட்டாமல் இருந்திருப்பாங்க. அந்த கண்டிப்பாக த்ரிட்டன் பண்ணியிருக்கலாம், அந்த பொண்ணை நேர்முறைப்படுத்திருக்கலாம், அந்த ஆளை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் பண்ணலையே. சார் எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ திண்டிவனத்தில் அந்த பொண்ணு இருக்குது, இவர் உரகடமில் இருக்காருன்னு சொல்கிறீங்க, இவங்க பர்சனல்னா சம்பாதிக்கிறதுலேருந்து, பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிறதுலேருந்து, கையில் இருக்கிறதுலேருந்து, ஏன் இந்த பொண்டாட்டி பேர்லேயே லோனை போட்டு கடைசியில் இந்த அம்மாவை கட்ட சொல்லிட்டு இவர் எடுத்துன்னு போயிட்டார் காசை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த புதக்குழி, திண்டிவனத்தில் இருக்க புதக்குழியில் போட்டிருக்கார். தூர்வாரிலாம் எடுக்க முடியாது, ஒன்ஸ் முழுகினது தான். குழந்தைக்கு போட்ட நகையை கூட விட்டு வைக்கல. இவனை என்ன பண்ணுறது? இதை வாங்கி தின்றா பாருங்க. அவளுக்கு ஒரு தம்பி, அவர் அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏக்கு வேண்டப்பட்டவர்னு சொல்லி திரிகிறாரு. விசாரித்தோம், அந்த மாதிரி எதுவும் இல்லையா. வெறும் ஒரு கிரிக்கெட் கேமில் அவார்டு வாங்கும்போது எம்எல்ஏ கையில் அவார்டு வாங்கின ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் பெரிய தௌலத்துன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் அங்கே. மற்றபடி இந்த பொண்ணை ஒரு நாள் முழுக்க ஒரு 20 பேருக்கு மேலே, 20-25 பேருக்கு மேலே நாங்கள் மயிலம் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், நீ புறப்பட்டு வா, இந்த பொண்ணு விஷம் குடிச்சிட்டா, நீ திட்டினல, நீ மரியாதையாக புறப்பட்டு வா ஸ்டேஷனுக்கு, உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு இந்த பொண்ணை ஒரு நாள் முழுக்க தூங்க விடாமல் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பண்ணவன் எவனுமே மயிலம் ஸ்டேஷனும் இல்லை, அந்த பொண்ணு சூசைடும் பண்ணிக்க ட்ரை பண்ணலை. ஆனால்
அவளுடைய நட்பு ரீதியான நட்பு சர்க்கிளா இல்லை எத்தனை புருஷர்களுடைய சர்க்கிளான்னு தெரியல. அந்த மாதிரி இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. கிளீன்லி வி காட் எவிடன்ஸ் எவ்ரிதிங். ஓப்பனா சொல்றேனே, போட்டோஸு, விஷுவல்ஸு, இவங்க எடுத்த அத்தனை பலான வீடியோஸ்ல இருந்து போட்டோஸ், அடல்ட் கண்டென்ட் ஃபுல்லா இருக்கே சார். அவங்க எடுத்தது எல்லாமே அதானே. 247 போட்டோ இருக்குங்க மேடம். வீடியோஸ் 8 வீடியோஸ் இருக்கு. இதை ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணுவா? பாவம், நொந்து போய் உட்காந்துருச்சு அந்த பொண்ணு. இதை விட கொடுமை என்னன்னா, வீட்டில் ஒரு கிஃப்ட் கவர் மாதிரி ஒன்று இருக்குது, கார்டு மாதிரி. கார்டை பிரிச்சா உள்ள இருந்து இவ்வளோ நீளத்துக்கு அவனும் நோக்கினால் இவளும் நோக்கினார்னு ஃபுல்லா ஒரு 20 ஸ்ட்ரிப்பு போட்டோஸ் அதிலே இருக்கு. And I can show if you want to prove. I got everything in that. பொண்ணுக்கு அகெயின்ஸ்டா என்ன சார் பண்றது? ஏன்னா இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணும் இருக்காங்க, குழந்தை இருக்கு. இப்போ என்ன பண்ண? இது பயங்கரமான அக்யூஸ்டா இருக்கே சார். சார், இந்த அக்யூஸ் மேடம் ஓப்பனா சொல்றேனே, சட்டம் தன் கடமையை சரியா செஞ்சால் நாளைக்கு இந்த மகாலட்சுமியால அடுத்த பெண்களுடைய வாழ்க்கை கெடாது. இந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆனால் முடிவு இது அல்ல. டைவர்ஸ் வாங்கினா நாங்கள் டைவர்ஸ் வாங்கிடலாம். பட் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகும். அவனும் தண்டனை அனுபவிச்சாகும். அதுதான் எங்களோட குறிக்கோள். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் we can do. பட் நம்ம போலீஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான்னா, உள்ள யார் வந்தாலும் இந்த ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன்றது சத்தியமா தண்டம் உலகத்திலே நம்பர் 1 வேஸ்ட். இந்த போலீஸ் எல்லாம் போலீஸ்ன்னு சொல்லிக்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போனாலும் யாருமே இது வரைக்கும் கேஸை போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன், சிஎஸ்ஆர் போடுறேன், விசாரிக்கிறேன்றதே கிடையாது. விசாரிக்கணும்னா த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஹேஸ் டு என்கொயர். அதுக்கு தான் அங்கே காவல் ஆய்வாளர்னு ஒரு ஆள் இருக்கு. இது வரைக்கும் எந்த கேஸையும் காவல் ஆய்வாளர் விசாரிக்கல. அதில் இந்த ஏடபிள்யூபியில் போறீங்கன்னா முதல்ல வாசலில் இருக்க பாராவை தாண்டணும். பாராக்கு அப்புறமா தான் நீங்கள் உள்ளே போய் ரிசப்ஷனிஸ்ட்டை பேசணும். ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன உடனே ஒரு கிரேட் 1 கான்ஸ்டபிள் இல்லைன்னா கிரேட் 2 கான்ஸ்டபிள் பேசுவாங்க. அவங்களுக்கு அடுத்தது ஒரு ரைட்டர் பேசுவாங்க. இதெல்லாம் என்கொயரிலாம் முடித்து ஓகே இந்த கேஸை எடுக்கலாம் மேடம் அப்படின்னு ரிப்ளை கொடுத்தா வேணா எஸ்ஐ பேசுவாங்க. எஸ்ஐ சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் டைரெக்டாக பேச மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ளாரே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கொடுப்பாங்க. அதுக்கு 1 வாரம் ஆகும் இவங்க பேசுறதுக்கு. இப்போ புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம சிஎம் சார் வந்து பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் சிங்கப்பெண் படையெல்லாம் இருக்குல்ல, அதிரடி படை. அந்த மாதிரி இதில் நீங்கள் இவ்வளோ ப்ரூஃப்ஸ் வச்சுருக்கீங்க, இந்த பாதிக்கப்பட்ட விக்டிமும் இருக்காங்க. நீங்கள் போய் டைரெக்டாக ஒரு பெட்டிஷன் கொடுக்கக்கூடாது சார்? அதுக்கும் சொல்கிறேன், எல்லாம் அருமை தான். நம்ம தமிழ்நாடு முதல்வரை நான் குறை சொல்ல முடியாது. ஒரு கை ஓசை என்றைக்குமே கேட்காது. ஓ, அவர் அணுக முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவர் அணுகிறது பெரிய விஷயமே இல்லை. அங்கே போய் செக்ரட்டரி வாசலில் நிற்கணும் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனு எழுதி கொடுத்துட்டு, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் ஒரு கை ஓசை சத்தம் வராதுன்ற முதல்வர் மட்டும் செய்யணும், இதை மாற்றணும் நினைக்கிறது கீழே இருக்கிற அதிகாரிகள் நினைச்சாதான் பண்ண முடியும். நான் முதல்வர் இல்லைங்க, பிரதமருக்கும் மேலே த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட், ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் ஏற்றிருக்கேன் இவங்க கம்ப்ளைண்ட்டை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போதைக்கு நிலை எல்லாம் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, அவ்வளோதான் சொல்ல முடியும். சிங்கப்பெண்கள்னு சொல்கிறீங்க, பயங்கர சந்தோஷம் எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ஆனால் நான் தேடும்போது சிங்கப்பெண்கள்லாம் மொசக்குட்டி பிடிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்களாம் வேட்டைக்கு. ஒருத்தரும் இல்லை. நெட்டில் போட்டு பார்த்தா அது யார் ஆஃபீஸர்னு கூட தெரியாது, அதோட கான்டாக்ட் நம்பர் கூட கிடையாது, இமெயில் அட்ரஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கேட்டால் சிடபிள்யூசி தான் இப்போ சிங்கப்பெண்களாக மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். அது முதல்ல அது எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் 2nd ஃப்ளோரில் இருக்குது. அதுக்கு ஒரு ஏடிஜிபி, அதுக்கு ஒரு ஐஜி, அதுக்கு ஒரு 2 எஸ்பி, இவ்வளவு இருக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு. ஆனால் அங்கேயும் சத்தியமாக பிரயோஜனம். அவங்களுக்கெல்லாம் போட்டிருக்கேன் மேடம் கம்ப்ளைண்ட்டு, எல்லாருக்கும் போட்டிருக்கேன். இந்த நியூஸ் அடித்த உடனே நேற்று ப்ரெஸ் கிளப்பில் அடித்த நியூஸு என்னைக்கு நான் காலையில் எந்திரிக்கும் போது காலையில் குட் மார்னிங் யார் போடுறான்னா
எஸ்ஐ ஏடபிள்யூபி சிட்லப்பாக்கம் ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போவும் நான் சொல்கிறேன், மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு கூட உங்களுக்கு எல்லாம் நான் போட்ட கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லை, அதில் உங்களுக்கு விக்டிமுடைய ஸ்டேட்மெண்ட், ஃபோட்டோகிராஃப், வீடியோஸ், மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்களான்னு கேட்குறேன். இல்லை சார் உங்கள் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் தெரிஞ்சுது. அப்போ நீ இமெயிலே படிக்க தெரியாமல் வந்திருக்கிறேன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ விஷயத்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க. தே ஆர் ரியலி ஸோ புவர், நாலேஜே இல்லை. ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இல்லை சார் நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி இப்படி தவறாக போடக்கூடாது. நான் கேட்டேன், அந்த பொண்ணே தான் வீடியோ எடுத்து போட சொல்லியிருக்குது, நான் என்ன பண்ணேன்? எல்லா நியூஸ்லேயும் போயிடுச்சுங்க மேடம், நான் கம்ப்ளைண்ட்டுக்கு எவிடன்ஸை சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன், நான் ஒன்றும் வேற ஆளுக்கு போடலையே. உங்கள் கமிஷனருக்கு, டிஜிபிக்கு, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கு, சிடபிள்யூசி ஏடிஜிபிக்கு, உங்கள் தாம்பரம் கமிஷனருக்கு, அது இல்லாமல் டெபுட்டி கமிஷனருக்கு, ஜாயின்ட் கமிஷனருக்கு, உங்கள் ஏசிக்கு, உங்களுடைய இன்ஸ்பெக்டருக்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். நேஷனல் உமன் கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கேன், ராஷ்டிரபதி பவன் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சிருக்கேன், சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிருக்கேன், கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்கேன், மாநில மகளிர் ஆணையத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் தலைவிக்கு, தேசிய மகளிர் ஆணையத்துடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் பத்தாது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் உடைய டைரக்டர் ஜெனரல்லேருந்து ரெஜிஸ்ட்ரார்லேருந்து எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸுக்கு ரெஜிஸ்ட்ரார்லேருந்து இங்கத்திய ஹெட் வரைக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதுங்களா? கம்ப்ளைண்ட்டில் யார் யாருக்கு சிசி போட்டிருக்கோம், யார் யாருக்கு கம்ப்ளைண்ட் போயிருக்குன்னு பார்க்கலிங்களா நீங்கள்? இல்லை சார், ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணை பற்றி போட்டது தப்புன்னு, ஒரு அக்யூஸ்டை பற்றி போட்டது தப்புன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தென் யூ டூ மீ அ ஃபேவர், யூ டேக் வாட் எவர் த ஸ்டெப் யூ நீட், நான் உங்களுக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். காவல்துறையில் கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கார்னர் பண்ணணும், என்னை மிரட்டணும்னு நினைக்காதீங்க. ஐ காட் த பவர் இன் மை ஹேண்ட் அண்ட் ஐ வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம். வச்சுட்டேன் ஃபோனை. காவல்துறை சத்தியமாக சொல்லுவோம், ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ சாதாரண ஒரு மனிதன் கொடுத்துருந்தானா அவனை மிரட்டி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சுருங்க. நம்மகிட்ட அது பண்ண முடியல. ஏன்னா நான் சட்டத்தை பேசுகிறேன். நான் இதுலேயும் சொல்கிறேன், இந்த பொண்ணு மேலே நீங்கள் இந்த 2 பேர் மேலேயும் ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் போடணும். ஆனால் போனால் என்ன பண்ணுறாங்க, போய் இதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, டைவர்ஸ் போட்டுக்கோங்க. நீ யார் முதல்ல அதை டைவர்ஸ் போடுன்னு சொல்கிறதுக்குன்ற ஒரே விஷயந்தான். வந்தாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்ன, அதில் என்னென்ன செக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். டொமஸ்டிக் வயலன்ஸ், பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்துனது, குடிச்சிட்டு வந்து சரி. அடுத்தது வீட்டில் இருக்க பொருளை திருடிக்கிட்டு போனது, அது ஒன்று. இந்த பொண்ணை உமன் ஹராஸ்மெண்ட், வரதட்சணை கொடுமை ஒரு சைடு, இன்னொரு சைடு உமன் ஹராஸ்மெண்ட், இந்த பொண்ணை சித்திரவதைப்படுத்திட்டு இருக்க, இது ஒரு செக்ஷன் ஃபைல் ஆகும். இது பத்தாதுன்னு இந்த இன்னொரு பொண்ணோட நியூடு ஸ்டில்லு நீ இதை பண்ணுறியே, இது சைபர் கிரைம் அஃபென்ஸு அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த உமன். இது அவங்களுடைய பெண்களுடைய மானத்தையே வாங்குறது. அதுலேயும் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்குது. அதுவும் ஒரு விஷயம் சொன்னேன், கழுத்தில் ருத்ராட்சம் மாட்டிக்கிட்டு இந்த நியூடு வீடியோ போடுது. இப்போ நீ அத்தனை இந்துக்களுடைய மனசை பாதிக்கிறிய. இந்த ருத்ராட்சத்துடைய பவர் என்னன்னு தெரியுமா? அதை யார் போடுவாங்கன்னு தெரியுமா? நீ உன் நியூடான வீடியோக்கு அதை கழுத்தில் மாட்டுறியா? இப்போ நீ இந்து தர்மத்தையும் நீ அசிங்கப்படுத்துறிய. அது ஒரு சைடு. இந்த பொண்ணை சூசைட் பண்ணிக்க சொல்லி 2 தடவை ப்ரெஷர் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி கால்ட் அஸ் அ மர்டர் அட்டெம்ப்ட். 307 ஃபைல் ஆகி ஆகணும். சரி, அது பத்தாதுன்னு இந்த பொண்ணை ஒரு தடவை கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணியிருக்கான். இதுவே 7 நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ். இதில் தண்டனை கொடுத்தாலே உண்மையாக சொல்கிறேன் 12-14 வருஷத்துக்கு வெளில வர முடியாது. ஆனால் இதை காவல்துறை செய்யலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் பேப்பர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அவங்க டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி வர கேசஸ்லாம் இப்படியே தள்ளி விட்டுறணும். அப்போ அவங்க நிம்மதியாக உட்காந்து நம்ம கட்டுற வரி பணத்தில் ஓசியில் சம்பளத்தை வாங்கிட்டு கிம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு தான் உண்டு, தான் பிள்ளைங்க உண்டு, தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். அப்புறம் என்னத்துக்கு காவல்துறைக்கு வரீங்க? உங்களை நம்பி பாதுகாப்பான தேசமாக இருக்கணும்னு விட்டா, இன்றைக்கி ஃபாரின்லேருந்து சொல்கிறோம், அத்தனை பேரும் ஒரு வார்த்தை சொல்கிறான், பி அவேர், டோன்ட் சென்ட் யுவர் டாட்டர் ஆர் ஒய்ஃப் டு தமிழ்நாடு பிகாஸ் இட் இஸ் நாட் சேஃப்.
They even raped the small 2 years old baby. 6 மாதம் குழந்தை. அதுக்கு என்னத்தை தெரியும்? அதை போய் ரேப் பண்ணி வச்சுருக்கானுங்க விளக்கணைங்க. இவனுங்கெல்லாம் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியும். சத்தியமாக சொல்கிறேன் மேடம், உண்மையாக பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறது என்னைக்கு இந்த நாட்டின் தேச தந்தை காந்தியடிகள் சொன்ன மாதிரி நடுராத்திரி 12 மணிக்கும் கழுத்தில் 10 சவரன் நகையோட ஒரு பொண்ணு நடு ரோட்டில் நடந்து போகிற அவளை ஒரு தொந்தரவு இல்லாமல் அவள் வீடு போய் சேர்ந்தானா அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம். இன்னைக்கு கிடையாது, சுதந்திரமே இல்லை. நாடு வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கொள்ளைக்காரங்கிட்ட உட்காந்துருக்கு. அதுலேயும் நம்ம ஊருக்குள்ளே இருக்க கொள்ளைக்காரங்க. உங்க கூட இப்போ அந்த விக்டிம் வந்திருக்காங்களா சார்? கண்டிப்பாக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமா? தாராளமா, ப்ளீஸ் வெல்கம். வணக்கம். இப்போ நம்ம கூட பாதிக்கப்பட்ட தனலட்சுமி இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ சார் வந்து உங்களோட பிரச்சனைகளை வந்து டீட்டெயில்டாக சொன்னார். ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. எந்த பெண்ணுக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. ஸோ இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? என்ன பண்ண போகிறீங்க? என்ன முடிவு எடுக்க போகிறீங்க மேம்? எனக்கு தேவை வந்து எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நல்ல ஒரு முடிவு. நான் அவனால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் மேடம். இங்கே வரத்துக்கு நான் தான் ஒரு 3 வருஷம் நான் இதை நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கே இங்கே வந்துடல. நிறைய பிரச்சனை, ஃபேமிலி, மாமியார், அம்மா, குழந்தை, இது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் போதும் முடிச்சுக்கலாம், ஐம் லீவ் அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் நான் வெளியவே வந்தேன். வந்துட்டு நம்ம எங்கே போகிறது தெரியல. எங்கே அடுத்த என்ன போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். இப்போது நான் மறுபடியும் போலீஸுக்கு போகணுமா, இல்லை அம்மா கிட்ட என்ன நம்ம சொல்ல போகிறோம், என்ன கேட்கலாம்? அம்மா நான் வந்துட்டேன். ஏன்னா அம்மா சிங்கிள் பேரண்ட். அப்போ நான் லவ் பண்ணி தான் அவரை கல்யாணம் பண்ணேன். லவ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்த்து பேசி ஒரு 6-7 மாதம் லவ் பண்ணி வீட்டில் சொன்னேன். ஆனால் உடனேலாம் நான் எதுவுமே பண்ணிடல. அம்மாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் பேசுங்க. அவங்க வீட்டிலேருந்து எங்களை வந்து பொண்ணு கேட்டாங்க. முறையாக வந்து எப்படி பொண்ணு கேட்கணுமோ கேட்டாங்க. அம்மாவும் போய் பேசினாங்க. இது என்கேஜ்மெண்ட்டு எல்லா வரைக்கும் போய் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு என்னமோ சம்திங் அங்கே பிடிக்கல. அதனால் வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம், அந்த பையன் ஃபேமிலியே சரியில்லை, வேண்டான்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்போ நானும் சரி அதை கேட்டிருக்கணும். அன்றைக்கி நான் அதை கேட்காதது இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். அதை நான் கேட்காம என்கிட்ட இவங்க பேசி 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 அவங்க ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் பேசி என்னை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அதாவது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பெருங்கழுத்தூர், அம்மா வீடு மாடம்பாக்கம், வீட்டுக்கார வீடு பெருங்கழுத்தூர், நீ வா வந்துடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்மா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு எனக்கு கூட்டிகிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா உடனே மிஸ்ஸிங், பொண்ணு காணாமல் போயிட்டான்னு சொல்லி என் பேரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி பொண்ணு உங்கள் வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது. தாலி கட்டி என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மாமியார், குழந்தனார், என் வீட்டுக்காரு, நான், எங்களுக்கு ஒரு இன்சார்ஜாக ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஒரு 80 வயசு அவங்களுக்கு. அப்போவே அவங்க வந்து எல்லாருமே சேர்த்து கம்ப்ளைண்ட், நாங்கள் இந்த பொண்ணு வரதட்சணை எந்த கொடுமையும் பண்ண மாட்டோம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம், பொண்ணு இனி எங்கள் பொறுப்பு, அவளுக்கு என்ன ஆனாலும் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி எங்கள் அம்மா ப்ராப்பராக லெட்டர் ஸ்டேட்மெண்ட் வாங்கி 5 பேர்கிட்டயும் லெட்டர் வாங்கி சைன் பண்ணி அங்கேயே எங்கள் அம்மா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அன்றைக்கே விட்டுட்டு போயிட்டாங்க. இது 2021 15/3 எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள். அன்றைக்கு மறாவது நாள் 16க்கு தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கதைலாம் நடந்துச்சு. விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னிலேருந்து 2 வருஷம் நல்லா பார்த்துக்கிட்டாரு மேடம். எங்களுக்கு அந்த பிரச்சனை, சம்பாரிச்சு காசெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாரு. தண்ணி கொடுத்தோன்னு தான் இருந்தோம் நாங்கள். போயிட்டு மாமியார் வீட்டில் இல்லை, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஆனால் மாமியார் சப்போர்ட் இருந்துச்சு. தனியாக நான் இருந்தேன். ஆனால் தனியாக வந்ததுக்கப்புறம் அம்மா ஒன்றும் அப்படியே விட்டுட்டு போயிடல. அவங்க நகை போட்டாங்க. ஒரு பொண்ணு ப்ராப்பராக கல்யாணம் பண்ணி போனால் அவளுக்கு என்ன சீர் கொடுப்பாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாமே நம்மளுக்கு கட்டில், பீரோ, சீரெல்லாம் எவ்வளோ நகை போட்டாங்க? 7 சவரன் மேடம். 7 சவரன். அதாவது நான் லவ் பண்ணி தான் போனேன். உனக்கு ஏன் இவ்வளோ சவரன், இவ்வளோ நான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அவங்க ஓகே போயிட்டா இருக்கிறத கொடுப்போம், வச்சுக்கோ, இவ்வளோ நான் உனக்கு கணக்கு பண்ணிலாம் நான் தரல, வச்சுக்கோன்ற மாதிரி கொடுத்தாங்க. அன்னைக்கு 7 சவரன் கொடுத்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு தனி கொடுத்தோன்னு இருக்கிற பொண்ணுக்கு என்னெல்லாம் வாங்கி தரணுமோ அம்மா வந்து எல்லாமே, அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக தான் என்னை பார்த்துக்கினது, வளர்த்தது, எல்லாமே படிக்க வச்சது, அதுமாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. நாங்களும் அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்தோம். 23 ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆன டைமில் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட லவ்வர், மகாலட்சுமி அந்த பொண்ணு பேர். அந்த டைமில் வந்து இவங்க 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. அண்ணா இந்த மாதிரி அவன் என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேச ஆரம்பித்த டைமில் நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் கன்சீவ் ஆனோடனே எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் எப்போவுமே
ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகிட்ட பேச்சுவார்த்தை குறையும். அப்படியே வர வர இவகிட்ட நிறைய பேச பேச என்கிட்ட பேசுறது எல்லாம் அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. 5 மாதம் குழந்தை வயிற்றுல இருக்கான். அந்த டைமில் அவரோட ஃபோனில் நான் பார்த்தேன் அந்த சேட்டெல்லாம். அப்போல்லாம் அந்த பாஸ்வேர்டெல்லாம் கிடையாது. 2 பேர் ஃபோனை 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம், பார்த்துப்போம், வச்சுப்போம். அப்போ நான் பார்த்துட்டு கேட்டேன், இது ரொம்ப தப்பாக இருக்கே, இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி, இது சரியில்லை லோகேஷ், நான் இருக்கேன்ல, நீ என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி தானே கூப்பிட்டு வந்தேன், உனக்காக நான் என் ஃபேமிலி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ தான் வேணும்னு சொல்லி இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணுமா இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என் மாமியாருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோனு அடித்து சொன்னேன். இந்த மாதிரி பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இந்த மாதிரி தப்பு. அன்னைக்கு தாய் தன்னோட பிள்ளையை தான் காப்பாற்றினாங்க. என் பையன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டானே, நான் இது பண்ணுறேன், நீ கூட்டிகிட்டு வா, தண்ணி கொடுத்தனோம், மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு டே 1 கேட்டாங்க மேடம், கண்டிப்பாக கேட்டாங்க, தப்பு நீ பண்ணுறது தப்பு, வயிற்றுல குழந்தை இருக்குது, லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் வச்சோம், உனக்கு எல்லாமே நல்லா தானே போகுது, இப்போ இது தப்பு தானே, நீ பேசக்கூடாது, வயிற்றுல பேபி பம்ப் இருக்கும்போது வயிற்றுல அடித்து சத்தியம் பண்ணி சொல்லு, உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நான் இனி அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதுவெல்லாம் தாப்பால் போட்டு வீட்டில் அவரை நல்லா அடின்னு அடிச்சுட்டாங்க. என் மாமியார் நாத்தனார் எல்லாரும் அடித்து சத்தியம் பண்ணுறான், கை வச்சு, நான் இனிமேல் என் குழந்தை மேலே சத்தியம், நான் இனிமேல் அந்த பொண்ணுக்கிட்ட பேச மாட்டேன், அந்த வார்த்தை இந்த வார்த்தை. ஆனால் இவ கூட இனி நான் வாழ மாட்டேன்னு சொன்னான். ஏன் தெரியல, ஏன்னா நான் அசிங்கப்படுத்திட்டேன் அவனுடைய அந்தரங்கத்தை. அவங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்கும், யார்கிட்ட மேடம் நான் போய் சொல்லணும், அவங்க கிட்ட தானே சொல்லணும். என் அம்மா என்னை முறைப்படி கல்யாணம் பண்ணி தரலையே அம்மான்னு ஓடுறதுக்கு, அதனால அவங்க கிட்ட நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் பையன் பண்ணுறாருன்றதுக்கு. நான் சொன்னதுக்காக அவர் அது என் ஃபேமிலி கிட்ட நீ எப்படி போவேன், என்ன நீ அசிங்கப்படுத்திட்டல, இனி நான் இவ கூட வாழ மாட்டேன், வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அந்த அதுலேருந்து 9வது மாதம் குழந்தை பிறந்துட்டான். அது வரைக்கும் என் கூட தான் இருந்தார், மாமியார் வீட்லேயே தான் நான். இவர் விடலை, விட்டால் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, ஆல்ரெடி ரொம்ப இந்த விஷயத்தில் டிப்ரெஷன் ஆகிட்டான்னு தெரிஞ்சிருச்சு, எங்களை தனியாக விடலை, கூட வச்சுருந்து 9 மாதம் வரைக்கும் பார்த்தாங்க. சீமந்தெல்லாம் அம்மா வந்து என்ன ஒரு பொண்ணுக்கு என்ன சீமந்தம் பண்ணுவாங்களோ பண்ணி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க மேடம். 5வது அது குழந்தை பிறந்து 5 மாதம் அம்மா வீட்டில் இருந்தேன். முதல் 3 மாதத்துலேயே இவங்களுடைய அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ், நீ என்ன தப்பு பண்ணுறன்றத நீ வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போடாமல் உன்னை பற்றின ஒரு விஷயம் பொண்டாட்டி காதுக்கு வராது. நான் அம்மா வீட்டில் இருக்கேன், நீ உன் வீட்டில் இருக்க. இவர் வந்து டேக் மகா ஸ்வீட்டி, அவங்க மகா ஸ்வீட்டி டேக் போட்டு இவர் போடுறது, உன் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி போடுறாண்டி இது சரியில்லை, எனக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, உன் ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட், உன் ஃபேமிலி என் ஃபேமிலி, இப்படி இருக்கும்போது எனக்கு வருது. நான் கேட்குறேன், என்ன லோகேஷ் நீ எங்கே இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணுறியாமே அப்படின்னு நான் கேட்குறதுக்கு, அப்போல்லாம் சரண்டர் ஆகிடுவான். என்ன பண்ணாலும் இல்லைம்மா நான் அங்கெல்லாம் இல்லை, நான் இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு ஏமாத்துறது. என்ன இப்படியே வளர்ந்துட்டே வரும்போது அந்த பொண்ணை வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தப்பாக வீடியோ சித்தரித்து போட்ட மாதிரி அவளே ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அதை உன் ஒய்ஃப் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரை ட்விஸ்ட் பண்ணி இவங்க கான்ஃபரன்ஸ் காலில் என்னை அவ்வளோ போட்டு கான்ஃபரன்ஸ் காலில் மென்டல் டார்ச்சர், நீ தான் பண்ண நான் ஏன் பண்ணணும், எனக்கு அவள் தேவையே இல்லை, அவள் யாரோ, அவளை நான் அசிங்கப்படுத்தி நான் என்ன பண்ண போகிறேன், அப்படி எங்கள் அம்மா என்ன வளர்க்கலை. என்னை அவ்வளோ 3 மாத கை குழந்தை பால் கொடுத்துட்டு இருக்கிற குழந்தை என்னை ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி 60 மாத்திரை சாப்பிட்டுட்டேன். அவங்க கொடுத்த அந்த ப்ரெஷர் தான். நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு போயிடுவேன். தப்பே பண்ணாத ஒரு விஷயத்துக்காக நான் அடி வாங்க முடியாது, அதுவும் பேச்சால் அடி வாங்க முடியாது. நான் நேருக்கு நேரம் சண்டை போட்டால் கூட சண்டை போட்டுடலாம் மேடம். ஃபோனில் கான்ஃபரன்ஸில் என் வீட்டுக்காரர் கூட நீ நம்பலை, அப்போ நீ கூட 2 வருஷம் என்ன ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்பேன். பண்ணலை. 60 மாத்திரையை போட்டுட்டு படுத்துட்டேன். வாமிட்டு, தலை சுற்றுது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா எப்போவுமே வேலைக்கு போயிட்டு மதியம் வரவங்க அன்னைக்குன்னு பார்த்து உடனே வந்துட்டாங்க. அந்த 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாமிட் ஒரு மாதிரி பச்சையாக வாமிட் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவங்க ஏதோ இவ பண்ணிட்டா, என்னை அடித்து கேட்டாங்க, கேர் ஆகிட்டேன். என்னமோ நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருச்சு அந்த மாத்திரை டப்பாலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னமோ இங்கே நடந்துருச்சு அப்படின்னு. உடனே என்னை ஆட்டோ புக் பண்ணி உடனே குரோம்பேட் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி 3 நாள் ஐசியூவில் இருந்தேன் மேடம். அந்த 3 நாளுமே என் வீட்டுக்காரரும் வந்து பார்க்கல, அவங்க ஃபேமிலியும் வந்து பார்க்கல. அன்றைக்கும் வந்து பையன் நல்லவன், அன்றைக்கி காட்டுறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமோ இவங்க இப்படி பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்றதுக்கு என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே அந்த 3 மாதம் குழந்தை கையில் இருக்கும்போது இல்லை. பையன் நல்லவன்,
நான் தான் தப்பாக நினைக்கிறேன், தான் புருஷனை நீங்களா தப்பாக கற்பனை நினைக்கிறேன், பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்பான், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்துட்டேன். அப்பயும் வந்து குழந்தை 5 மாதம் குழந்தை கையில் இருக்காளே, அம்மா வீட்டில் இருக்காளேன்னு யாரும் வந்து பார்க்கல, பேசலை. நானே ஃபோன் பண்ணி அத்தைன்னு அழுகுறேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஆகிட்டு, இந்த ப்ரெஷர் எனக்கு வந்து ஆல்ரெடி குழந்தை நம்ம கையில் இருக்கான், அவனை நம்ம பார்க்குறதே பெரிய ப்ரெஷர். எனக்கு பெரிய ஆப்ரேஷன் மேடம், அந்த வழியையும் தாங்கிக்கணும், பிள்ளையே பார்த்துக்கணும், இவங்க கொடுக்குற டார்ச்சர்லையும் தாங்கிக்கணும். நான் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் போகிறேம்மா, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே எனக்கு லோகேஷ் ரொம்ப பிடிக்கும். அம்மா நான் போகிறேன், இங்கே இருந்தேன்னா அவன் போயிடுவான், பயம். ஏன்னா நான் கூட இருக்கிற வரைக்குமாச்சும் அவன் இருப்பாம்மா, குழந்தைய பார்த்தா மாறிடுவாம்மா, இந்த குழந்தை வேணுன்றதுக்காக அந்த முதல் 2 வருஷம் நான் சாப்பிடாத மாத்திரை மருந்து, இந்த சாமிக்கிட்ட போனால் இந்த குழந்தை பிறக்கும், இங்கே விளக்கு போட்டால் இப்படி பிறக்கும், நான் எவ்வளவோ பட்டு தெரிஞ்சுட்டாமா அந்த குழந்தை என் வயிற்றுல வந்தது. இன்றைக்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு எனக்கு குழந்தைலாம் பெற்றுலம்மா, அவன் மாறிடுவான், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோன்னே, சரி போ உன் வாழ்க்கை போயிடும், நீ என் கிளம்புன்னு சொல்லி 5 மாதம் நல்ல நாள் பார்த்து 5 மாதம் இருக்கும்போது எங்கள் அம்மா குழந்தைக்கு எல்லாமே சீர் செய்கிற மாதிரி எல்லாம் நகை நட்டெல்லாம் போட்டு அம்மா வீட்டுக்கு எப்படி மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்களே, எங்கள் அம்மா வரலை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரலை, ஏன்னா ஆட்டோ போட்டு அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. நான் போய் இறங்கிட்டு சரி அவள் வந்துட்டா, அன்றைக்கும் நானே தான் போனேன், அவள் வந்துட்டா குழந்தைய தூக்கின்னு. இதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி நகரில் வீடு இருக்க தேவையில்ல, நீங்கள் கிளம்பி பெருங்கலத்தூருக்கே வந்துடுங்க, என் பார்வையிலே இருங்க, அப்போ தான் அவன் கொஞ்சம் நல்லா இருப்பான், மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அங்கே கூப்பிட்டு வந்து வச்சாங்க மேடம். இருந்தார். ஆனால் அப்பயும் அவருக்கு என்னை பிடிக்காது, என்கிட்ட பேசலை. நான் மாத்திரை சாப்பிட்டது வந்து என்னுடைய திமிரில் நானே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஈகோ அவருக்கு. அவர் தப்பு பண்ணலை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட பேசலாம் இல்லை, வீடு மேலே விழுந்து நானே போய் வீடு பார்த்தேன். பிள்ளையும் பார்த்துன்னு பாலை கொடுத்துட்டு போட்டுட்டு சுற்றி பெருங்கலத்தூரை சுற்றி வீடை தேடி வீடை பார்த்து நாங்கள் போயிட்டோம். எப்படியோ ஒரு வீடு, என் அன்றைக்கும் நான் கழுத்தில் போட்டிருந்த அந்த அரை சவர நகையை 20,000க்கு வச்சு நானே அட்வான்ஸ் ரெடி பண்ணி போயிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அம்மா நான் வச்சுட்டு நான் போகிறேம்மா, இவனை எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை, நானாக போனால் அதாம்மா இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். கரெக்டாக குழந்தை 11 மாதம் குழந்தையா கையில் இருக்கும் போது 10 நாள் காணாமல் போயிட்டான். இந்த பொண்ணோட பிரச்சனை அப்போ தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவள் வந்து ஃபோனில் என்கிட்ட சொல்கிறா, வாட்ஸ்அப் காலில் மெசேஜ் பண்ணுறா, நீ வந்து அவரை விட்டு நீ ஒளிஞ்சிட்டின்னா அவர் நல்லா இருப்பார், அவர் லைஃப் நல்லாயிருக்கும், உன்னால தான் அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, நீ எதை காட்டியுமே அவரை மயக்க முடியாது, புள்ளைய காட்டியோ உன்னை காட்டியோ எதையோ காட்டியோ மயக்க முடியாது, நீ யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேச என்ன கேட்குறா, நீ யார் ஃபஸ்ட்டு என்கிட்ட பேச. ஓ நீங்கள் தான் பேசுனீங்களா? சாட் பண்ணுறா, எனக்கு சாட்டில் வந்து கேட்குறா, நீ யார் என்கிட்ட பேச, எதுவாக இருந்தாலும் லோகேஷை பேச சொல்லு, என் புருஷனை விட்டு போயிடு, உன்னால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், 60 மாத்திரை சாப்பிட்டுட்டேன், இதெல்லாம் நான் சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணுறியே, நீ ஒரு பொண்ணு, நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது, நீ ஒரு பொண்ணு, நீ இவ்வளோ பண்ணுற, நீ என்னை விட்டுட்டு போயிடலாம்ல, ஏம்மா இப்படி பண்ணுறேன், என்னை குடும்பமே நாசமாக போயிடுச்சுமா. நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கதறேன் மேடம். ஆரம்பத்தில் நான் அந்த பொண்ணுக்கிட்ட கூட கதறிலாம் இருக்கேன், கெஞ்சிலாம் இருக்கேன், விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவள் போயிட்டா என் புருஷன் என்கிட்ட இருப்பார், எனக்கு குழந்தைக்கு அப்பா வேணும், நான் அப்பா இல்லாமல் தான் சின்னதுலேருந்து நான் வளர்ந்தேன், அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தைய வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஏதோ என் மைண்டுக்கு தோணுன எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. அவளை கெஞ்சி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன், நீ ஏன் வந்து பேசுகிற, நீ பேசுறதுக்கு இங்கே இது கிடையாது, நீ எது பேசினாலும் உன் புருஷனை வந்து பேச சொல்லு, அவரை பேச சொல்லு அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் ரொம்ப ட்ரிகர். இதை நான் போய் கேட்டேன். ஒரு வாய்ஸ் போட்டிருந்தா மேடம், எனக்கு வாய்ஸ் போட்டிருந்தா, நீ வந்து உன்னை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க, ஆனால் யாருமே இல்லாமல் நீ நிற்ப, நான் அந்த நிலைமைக்கு உன்னை நான் ஆக்குவேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ஸ் போட்டுட்டு நான் கேட்டுன்னு அதை டெலீட் பண்ணிட்டான் வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் என்கிட்ட எல்லாமே என்னோடய பழைய ஃபோனில் எல்லா ஆதாரமாக வச்சுருந்தேன். இதை விட பயங்கரமாக அந்த சாட்டு, அவள் என்ன மிரட்டினது, என்கிட்ட பேசினது எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனை போட்டு உடச்சிட்டார். அது ஒரு சண்டை. நான் போயிட்டு என்ன பண்ணேன், வீட்டில் கோவத்தில் போயிட்டு மறுபடியும் சூசைட் அட்டன் பண்ணேன். தூக்கு மாட்டிக்கலாம் இதுக்கு மேலே எதுக்கு இருக்கணும், அந்த குழந்தைய பார்க்குறதா இவனை பார்க்குறதா இல்லை அவளை பார்க்குறதான்ட்டு இப்போ மாட்டிக்கினேன். கதவை உடச்சி வந்து காப்பாற்றி எங்கள் அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணி, இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அவன் பொண்ணு இப்படிலாம் பண்ணுறான்னு என் மாமியார்லாம் வந்து சமாதானம் பேசி வச்சாங்க. அதுலேருந்து கரெக்டாக 11 மாதம் குழந்தையா இருக்கும் போது 10 நாள் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பொண்ணோட நீ ஓடி போயிட்டேன். எல்லாம் கம்பெனிலேருந்து நின்ன மாதிரி நின்றுட்டு
உன்னோட பைசா எல்லாத்தையும் வாங்கிட்டு செட்டில்மெண்ட்லேருந்து சம்பளத்துலேருந்து நீ எல்லாமே என்னென்ன வாங்கணுமோ பிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு ஆள் எஸ்கேப். எங்கே போகணுன்னு கூட தெரியாது. அன்றைக்கெல்லாம் எனக்கு யாரையுமே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது. ஐயோ நம்ம நம்பி வந்துட்டோம், நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்ற அந்த பயத்திலே நான் அந்த 10 நாளுமே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மேடம் இருந்தேன். எங்கேயுமே வெளியே போகல. என்கிட்ட இருந்த ஃபோனையும் நீ உடச்சிட்டேன். நான் யாரை கான்டாக்ட் பண்ணுவேன் கிடையாது. அப்படி இப்படின்ட்டு இவன் அந்த பொண்ணு கூட தான் இருக்கான்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டாளுங்க, அவங்க லோகேஷ் அவங்க வீட்டாளுங்க எல்லாரும் அவனை மிரட்டி வர வச்சிட்டாங்க ஃபஸ்ட் டைம். அதுலேருந்து 1.5 மாதம் 1.5 வயசு குழந்தை இருக்கும்போது மறுபடியும் இதே தான். அந்த கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துட்டு மறுபடியும் காணாமல் போயிடுறது. போலீஸ் ஸ்டேஷனில் சிட்லப்பாக்கம். அப்போது எனக்கு இதுலேருந்து அது கொஞ்சம் தெளிவாயிட்டேன். நான் நம்ம எதுக்கு சூசைட் பண்ணோம், நம்மளே எதுக்கு இது பண்ணிக்கணும். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னே, இந்த கதையை நீ இப்படியே விட்டா இது வளர்ந்துட்டே போவோம். அந்த பொண்ணோட வீட்டுக்கும் நாங்கள் பேசியிருக்கோம், அப்பயும் அது ஸ்டெப்பே யாரும் எடுக்கலை. லோகேஷ் வீட்டுக்கும் தெரியும், அப்பயும் ஸ்டெப் எடுக்கலை. நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சிட்லப்பாக்கம் மகளிர் ஸ்டேஷனில் போயிட்டு நானே எங்கள் அம்மா என் குழந்தை நாங்கள் 3 பேர் யாரையும் இல்லாமல் போயிட்டு தனியாக போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு நான் லோகேஷ்க்கு ஃபோன் பண்ணால் நான் நாளைக்கு வரேன் மேடம், இந்த மாதிரி நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டான். சரி வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சுட்டு அடுத்த நாள் எங்களை அந்த கதையெல்லாம் குடும்ப கதையை கேட்டு உட்கார வச்சு சமாதானம் பண்ணி, நீ இனிமேல் உங்கள் ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழல அப்படின்னா அந்த பொண்ணு மகாலட்சுமி தூக்கி நாங்கள் ஜெயிலில் வச்சிடுவோம். அதை மட்டும் சொன்னாங்க. சொல்லிவிட்டு நீ இல்லை மேடம், நான் என் குழந்தை என் ஒய்ஃப்னு நான் சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், எனக்கு என் ஒய்ஃப் தான் முக்கியம், நான் அவள் கூட மட்டும் தான் இருப்பேன், நான் இனி மகாலட்சுமி கிட்டே பேச மாட்டேன்னு சொல்லி கைப்பட லெட்ரு எழுதி சைன் பண்ணி கொடுத்துட்டு எங்களை சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அவ்வளோதான். அதோட இப்போது 1.5 வருஷம், இப்போ என் பையனுக்கு 2 வயசு குழந்தையாக மாறிட்டான். இப்போயும் 10 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்காக மகாலட்சுமிக்காக என்னை அடித்து மூஞ்சியில் ஒரே குத்தி கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஒரே சண்டை போட்டுட்டு அதை நான் யாருக்கோ மகாலட்சுமியோடைய ஃபேமிலியில் யாரோ ஒரு பொண்ணுக்கு நான் ஃபோன் பண்ணி லோகேஷும் மகாலட்சுமி தப்பு பண்ணுறாங்க, அவங்க தப்பாக இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன்னா, நான் அவரை இவங்க இமேஜை நான் கெடுக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மகாலட்சுமி சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்னை அடித்து அவ்வளோ அன்றைக்கி ராத்திரி எதுக்கு அடித்தான்றது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு விளக்கம் தெரியாது. அடித்து என்னை அவ்வளோ குடும்பம் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு கால் எஸ்கேப். மறுபடியும் இப்போ உங்கள் வீட்டுக்காரர் இப்படி நடுவில் வராருல, சமாதானம் பண்ணிலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை உங்கள் மாமியார் வீட்டிலலாம், அப்போ உங்ககிட்ட ஒழுங்காக இருப்பாரா? பேச மாட்டார். என்னதான் பண்ணுவார் வீட்டில்? வேலைக்கு போகிறது வர்றது. காசு கொடுப்பாரா? அதெல்லாம் அவரே. அந்த 2 வருஷம் இந்த லைஃப்ல அது அடுத்த 3 வருஷம் கிடையாது மேடம், அவரே பார்த்துப்பாரு. சாப்பாட்டுக்கெல்லாம் அதை குழந்தைய பார்த்துக்கிறல்ல, நான் வேலைக்காரி மாதிரி சமைக்கணும், வீடெல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும், துணி துவைக்கணும், எல்லாம் பண்ணணும். அவன் குழந்தைய பார்த்தனே நான் ஒரு வீட்டில் இருக்கணும். நான் வேலைக்கு இவன் 2.5 வயசு குழந்தை, மாமியார் கூட இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். அப்போ நான் தானே பார்த்துக்கணும் என் பிள்ளைய. அவனை விட்டுட்டும் போக முடியாது, அவனுக்கு அம்மா இருக்கணும், அம்மா கூட இருக்கணும். அதனால் நான் கூட பார்த்துக்கிட்டேன். எல்லாமே சம்பளத்துலேருந்து நான் என் நகையிலேருந்து என் மேலே எடுத்த லோன்லேருந்து எல்லாத்தையும் அவர் எடுத்து. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, எப்படி உங்கள் மேலே லோன் எடுக்க விட்டீங்க? இது ஆரம்பத்தில் போட்டார் மேடம். அந்த 2 வருஷம் இருக்கும் போதே என் பேரில் லோன் எடுத்தது. எதில்? குழுவில் இதுலன்னு சொல்லி எடுத்தது. எனக்கே தெரியாமல் என் நகையெல்லாம் பீரோலேருந்து எடுத்துகிட்டு போயிடுறது. நம்ம எதனா பணம் வச்சுருந்தா எடுத்துகிட்டு போயிடுறது. இதை கேட்டால் எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறது. இந்த மாதிரி இப்போ வீட்டு கதவை உடச்சி நான் பூட்டிட்டு வந்துட்டேன். என் வீட்டு கதவை உடச்சி பீரோவில் இருக்கிற காசு நகை எல்லாத்தையும் எடுத்துன்னு அவனோட துணியெல்லாம் எடுத்துட்டு ஆல் எஸ்கேப். நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இப்போ இவ்வளோ தூரம் ஆயிருக்குல்ல, நீங்கள் உங்களோட நகை பணம் எல்லாம் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாமே. எங்கள் வீடு தானே மேடம், நான் தான் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு போயிட்டு வரதானே போகிறேன்ட்டு நம்பி தானே மேடம் போனேன். ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு சாவி 1 அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் அவ்வளோ கிரிமினலாக ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு ஒய்ஃப்க்கு எனக்கு சின்ன சண்டை, பேர் கீ கொடுங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, நான் ஆஃபீஸ் போகணும், கம்பெனி போகணும், எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு அங்கே போய் அவங்ககிட்ட பேசி சாவியை வாங்கின்னு நான் பீரோ லாக்கர் எல்லாத்தையும் நான் தான் பூட்டி சாவி எடுத்துன்னு போயிட்டேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை உடச்சி பீரோவை அதில் இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துகிட்டு ஆளிப்போ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எஸ்கேப். உங்கள் முடிவு என்ன அவர் கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கீங்களா? என் முடிவு சேர்ந்து வாழணும்லாம் இல்லை, இவங்க 2 பேரால் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் மேடம். எனக்கு இப்போ நான் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அப்படியே சுற்றிட்டே இருக்குது மண்டக்குள்ள இவங்க பண்ணது, நான் பார்த்தது, இவங்க வீடியோ, இவங்க ஃபோட்டோஸ், இவங்க என்கிட்ட பேசுனது. இதே எனக்கு தூக்கம் கூட வராது மேடம், தூங்கவே மாட்டேன். நைட்டெல்லாம் படுப்பேன், கண்ணு முன்னாடி படுப்பேன் ஓடும். என் பையன் அம்மானுவான். சரி அவன் முன்னாடி அழுகுறாங்க, அம்மா நல்லா தெரிகிற வயசாகிடுச்சு, அம்மா நீங்கள் அழாதீங்கன்னு சொல்கிற குழந்தையாவே அவன் ஆயிட்டான்.
அதனால் ஓகே சரிப்பா அப்படின்னு சொல்லி சிரித்து என்னை நானே அவன் கூட இருக்கும் போதும் ஒரு ராத்திரியும் ஒரு பகலும் அவன் மூஞ்சை பார்க்கும் போதெல்லாம் அவன் மூஞ்சி மட்டுமா மேடம் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அவளோட மூஞ்சி மாதிரி சேர்ந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாமே தெரிஞ்சாலும் சரி ஓகே நம்ம குழந்தைக்காக நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒன்று பேருக்கு அப்பாவாச்சும் இருந்துட்டு கூடவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்னா அவன் ஸ்கூல் போயிடுவான், நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவோம், நம்ம அப்படியே பார்த்துன்னு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மனநிலைமையிலையும் நான் இருந்தேன். போயிடலாம் சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே தொடர்ந்துட்டே வந்தால் இதே நம்ம பார்த்துனே இருந்தால் என்னால் அந்த வீட்டில் தனியாக இருக்கவே முடியல மேடம். ஏதாச்சும் பண்ணிக்கலாமா, குழந்தைக்கே ஏதாச்சும் கொடுத்துடலாமா, நம்மளும் எதுனா பண்ணி நான் போயிட்டா அந்த குழந்தைய யார் பார்த்துப்பா, என் அம்மா தலை மேலே நான் போட்ட பாரமே போதும், என் பிள்ளைய பார்த்துக்கிற பாரமாக அவங்க மேலே தான் போய் விடும்னு சொல்லி என்னென்னமோ நான் நினச்சி யோசிச்சு என்னால் முடியாமல் தான் எனக்கு அப்படியே அது யாரோ காதுக்குள்ளே வந்து நீ செத்துடுன்னு சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். லோகேஷ், மகாலட்சுமி இந்த பேரெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் யார்கிட்டையுமே இதில் இப்போ இங்கே தான் மேடம் சொல்கிறேன், எங்கள் அண்ணன்கிட்ட கூட சொன்னேன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்குமாலாம் சொன்னது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் எனக்குள்ளேயே வச்சுப்பேன், யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படியே மீறி ஷேர் பண்ணால் என் மாமியார்கிட்ட மட்டும் சொல்லி அழுவேன், இந்த மாதிரி பண்ணுறாரே என்னால் முடியல மேடம். இந்த பொண்ணுக்கும் என் புருஷனுக்கும் ஏதாச்சும் நீங்கள் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு முடிவு வாங்கி தண்டனை வாங்கி தரணும். நான் எவ்வளோ மேடம் தாங்கியிருப்பேன், தாங்க முடியல மேடம். என்னோடய நகை பணம் என் குழந்தைக்கான ஒரு நல்ல முடிவு எல்லாமே அவன் எனக்கு பண்ணி தரணும் மேடம். இப்போ உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எந்த வேலைக்கும் போகல. இல்லை இப்போ எப்படி அம்மா நீங்கள் பாப்பாலாம் எப்படி சாப்பிட்றீங்க? அம்மா வேலைக்கு போகிறாங்க மேடம், நான் எந்த வேலைக்கும் போகல. குழந்தை கூட தான் இருக்கேன், பாப்பா வச்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த வேலைக்கும் போகல. அம்மா தான் இந்த 10 நாளாகவே என் அம்மா தான் என்னை ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. நான் எங்கள் அம்மாவை பார்த்துக்குறேன். ஏன்னா என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் நீ இதை எடுத்துகிட்டு போயிட்டியே, நான் ஏதாச்சும் வச்சுருந்தா தானே நான் பார்த்தது கூட முடியும். ஆளே நீ எங்கே இருக்குன்னு தெரில. இந்த குழந்தை சாப்பிட்டானா, அவன் பால் குடித்தானா, அவனுக்கு பால் பேக்கெட் கூட இவன் என்ன பண்ணியிருப்பான்னு கூட உனக்கு தெரியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டேன். இது எங்கள் அம்மா கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக சாரு மேடம் சாந்தி மேடம் இவங்க எல்லாருமே நான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க இவங்கக்கிட்ட போனால் உனக்கு நீதி கிடைக்கும் பார்த்துக்கலான்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தைரியம் கொடுத்து எங்கள் அம்மா எனக்கு தைரியம் கொடுத்து போதும் நீ வாழணும்னு முடிவு பண்ணாதான் இங்கெல்லாம் போய் நிற்க தேவையில்லை, வாழ வேணான்னு முடிவு பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நீ எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ண ரெடியாகுன்னு எங்கள் அம்மா தான் எனக்கு தைரியம் கொடுத்து இங்கே வரைக்கும் எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க மேடம். நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க மேம். ஒரு சின்ன ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் கிட்டக்க, தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தையும் தப்பான முடிவெல்லாம் எடுக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ நம்ம நிகழ்ச்சிகள் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். தைரியமாக இருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அந்த கேவலமான நபர் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான நீதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.